பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறைவா வீடியோ போட்டிருக்காரு. பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு. அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும். அந்த சாணியை நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம்னு பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம், ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறைவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறைவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க. என்னை நேசிக்கிறவங்க, என்னுடைய ஃபேன்ஸ், என்னை மதிக்கிறவங்க, என் மாதிரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க. அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல. பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு. அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும். அந்த சாணியை நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம்னு பார்க்குறேன். உண்மை இல்லாமல் செய்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்னை பற்றி வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. பப்ளிக் லைஃப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டை நம்ம வேலையை செய்வோம், எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம், நிம்மதியாக இருப்போம். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் யூஸ்வலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது. நம்ம சூரியனாக இருப்போம், எந்த நாய் வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும். பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறைவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறைவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க. என்னை நேசிக்கிறவங்க, என்னுடைய ஃபேன்ஸ், என்னை மதிக்கிறவங்க, என் மாதிரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க. அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல. பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு. அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும். அந்த சாணியை நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம்னு பார்க்குறேன். உண்மை இல்லாமல் செய்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்னை பற்றி வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. பப்ளிக் லைஃப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டை நம்ம வேலையை செய்வோம், எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம், நிம்மதியாக இருப்போம். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் யூஸ்வலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது. நம்ம சூரியனாக இருப்போம், எந்த நாய் வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும்.